கமல்ஹாசன் நடித்த உத்தம வில்லன் வியாழக்கிழமை மாலை துபாயில் திரையிடப்பட்டது. கமல்ஹாசன், பூஜா குமார், ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் உத்தம வில்லன். முன்னதாக வியாழக்கிழமை மாலை துபாயில் உத்தம வில்லன் திரையிடப்பட்டது. இந்த திரைப்படம் துபாய், சார்ஜா, அபுதாபி உள்ளிட்ட அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளியிடப்பட்டது. துபாய் கோல்டன் சினிமாஸில் நடந்த வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். இதனால் ரசிகர்கள் திரைப்படத்தை காண மிகவும் ஆர்வத்தோடு வந்திருந்தனர். துபாயில் உள்ள கோல்டன் சினிமாஸில் 1500 பேர் அமர்ந்து படம் பார்க்கலாம். கமல்ஹாசன் வருகையால் கோல்டன் சினிமாஸ் களை கட்டியிருந்தது. கோல்டன் சினிமாஸ் மூடப்பட உள்ளது. அந்த தியேட்டரில் வெளியாகியுள்ள கடைசி திரைப்படம் உத்தம வில்லன் என்பது குறிப்பிடத்தக்கது. சாஜா திரையரங்கில் படம் பார்த்த மதுரையைச் சேர்ந்த டிசைனர் சீனி பாவா கூறுகையில், படத்தின் காட்சிகள் சிறப்பாக அமைந்திருந்தன. குறிப்பாக கமல் குடுமியுடன் தோன்றுவது காமெடியாக இருந்தது. படம் போரடிக்காமல் குடும்பத்துடன் காணும் வகையில் அமைந்திருந்தது என்றார். துபாயில் படம் பார்த்த பொறியாளர் ஃபைபர் கூறுகையில், கமலின் நடிப்பு அவரது நடிப்பு திறனை சிறப்பாக வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. கமல் தனக்கு வந்துள்ள நோய் குறித்து குடும்பத்தாருக்கும் குறிப்பாக மகனுக்கும் தெரிவிக்கும் விதம் வித்தியாசமானது. எந்த நோய் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் பணியாற்ற வேண்டும் என்பதையே கமலின் நடிப்பு உணர்த்தியது என்றார்.